சாப்பிட்டீங்களா? காலேஜில் எப்போ ஒரு நாள் சாப்பிட்டதுங்க. உங்கள் தங்கச்சியை பார்த்ததுக்கப்புறம் வேற எந்த போதையிலையும் நாட்டம் இல்லை. மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு சரக்கு அடிக்கிறீங்க. வேண்டாம் மச்சான், உங்கள் தங்கச்சி வேற நிறமாச கர்ப்பிணியாக இருக்கா. இந்த சமயத்தில் சரக்கு அடிக்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. மாப்பிள்ள, வளையாப்பு முடிஞ்சு 3 மாசம் என் தங்கச்சி கூட தான் இறக்க போறீங்க. இத்தனை நாளா உங்களை நான் குடின்னு சொல்லிப்பா, நீங்க குடிக்க சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. என்னங்க குடிங்க. மாப்பிள்ள, இத்தனை நாளா படிப்பு காலேஜ்னு வெளியூர்ல இருந்துட்டீங்க. கல்யாணம் 4 மாசத்துல ஆகி 7 மாசம் வளைகாப்பு முடிஞ்சு எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எதுக்கு மச்சான் தெரிஞ்சுக்கணும்? எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா இவங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. நான் உங்கள் தங்கச்சி கூட ஜாலியாக வாழ்க்கை நடத்தினா போதும். மாப்பிள்ள, அதான் என் தங்கச்சி கூட ஜாலியா இருந்ததுக்கு அவ வவுத்துல ஒரு உயிரை கொடுத்துட்டீங்க. அந்த உயிருக்கு எதிர்காலத்துல என்ன உத்தரவாதம்? நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையே. புரியலையா? நான் புரியுற மாதிரி சொல்றேன், புரியும். மாப்பிள்ள, மாப்பிள்ள இப்ப புரிஞ்சுதா? எல்லாமே புரிஞ்சுது. இனிமே நடக்கிறத மட்டும் பாரு மச்சான். ஹலோ அப்பா, எப்பப்பா? சரிப்பா, நாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்துடுறோம். மச்சான், மாப்பிள்ள, பிரியாவுக்கு வலி பிடிச்சிருக்கான். அப்பா நம்மள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வர சொன்னாங்க.